வைஸ் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இளைய தளபதி விஜய் சாரோட மூவி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூவி டைரக்ட் பண்ணது வந்துட்டு வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து இந்த மூவியில் லீட் ரோல்ஸில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் மோகன், மீனாட்சி, ஸ்னேகா. ஸோ இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ரோல்ஸில் வந்துட்டு யோகி பாபு, யுகேந்திரன், வைபவ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிரேம்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் வந்து போட்டிருக்காரு, மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஒரு ஆனஸ்ட் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் மார்னிங் 9 AM ப்ராட்வே சினிமாஸ் FDFS போயிட்டு டேரெக்டாக உங்களுக்கு இந்த ரிவ்யூ ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ கோட் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் சீக்ரெட் ரா ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க ராஜன்ஸாக இருக்கிறது வந்து இவங்க ஃபேமிலிஸ் கூட வந்து தெரியாது. ஸோ இவங்க வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிஷன் வந்து கிண்ணியாவில் வந்து முடிக்க போகிறாங்க. ஸோ முடிக்க போகும்போது சடனாக வந்துட்டு அங்கே அந்த இந்தியாவிலே ஒரு பெரிய வில்லனான ராஜீவ் மேனன், அவர் தான் மோகன். ஸோ அவங்களையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு இவரையும் வந்து அழிச்சிடலாம் கண்டிப்பாக அப்படின்னு வந்து நினச்சி அவர் அழிக்க நினைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த வில்லன் அழிச்சார் இல்லையா, அந்த வில்லனுக்கு என்னாச்சு, ஸோ வில்லன் வந்து இதனால வந்து விஜய் அண்ட் அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் வந்து இது பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ், மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஸோ இளைய தளபதி விஜய் ஏன் பேர் வச்சுன்னா, ஒரு 50 ஏஜ் ஆனாலும் ஒரு ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டைல் வைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு விஜய். ஸோ ஒரு டான்ஸ் மூவ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சாங்ஸ்லாம் ஒரு 2 சாங்ஸ் வரும். ஸோ அதில் அந்த ஒரு விசில் போர்டில் வர ஒரு டான்ஸ் மூவ்ஸாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சீன்ஸில் அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே விஜய் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட மெயின் பாசிட்டிவ். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் வந்துட்டு லீட் ரோல்ஸில் வந்து பிரபுதேவா அண்ட் பிரசாந்த் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க ரோல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யுவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஒரு ஓல்ட் சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் பண்ணி பிஜிஎமாக கொடுத்துருக்கு. ஸோ அதுவே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர் சைலண்டாக அந்த மூவி வந்து ஃபுல்லாக கேரி பண்ணி கொண்டு போகிறார் அவரோட பிஜிஎம் மேலே. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி. ஸோ ஒரு ஹாலிவுட் மூவி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போயிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி. அந்த ஒரு ஷார்ட்ஸ், ஒரு ரஷ்யா அந்த ஒரு பைக் சேஸ் சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஸோ சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே டீசெண்டாக நைஸாக அந்த ஒரு சீக்ரெட் எலிமெண்ட்ஸோட வந்து ஸ்டோரி லைன்லேருந்து நல்லாவே கொண்டு போகிறாங்க. ஸோ அது மெயின் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நிறையா உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கேமியோவாக இருக்கட்டும், ஸோ ஒரு ட்விஸ்ட் எலிமெண்ட்ஸ், ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், ஒரு தலையோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு நிறையா கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ்னு சொல்லுவேன், நெகட்டிவ்னும் ரெண்டுமே இந்த மூவிக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டிஏஜிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பையன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் லைனை காமிச்சிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்டாக மூவி ஃபுல்லாக கேரி ஆவார். ஸோ அவருக்கு ரொம்பவே நல்லா ட்ரெயிலர் பார்த்த மாதிரி நல்லாவே ஆப்டாக இருக்குது. ஓரளவுக்கு மூவியில் பார்க்கும்போது ட்ரெயிலர் அளவுக்கு ரொம்ப பேடாக இல்லை. பட் அந்த ஒரு சின்ன வயசு விஜய் காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம அந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மூவி உங்களுக்கு தெரியும் 3 hours டோட்டல் ரன் டைம் டியூரேஷன். அதுவே கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிட் லேகியாக இருக்குது. என்னதான் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்தாலும் அந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பிட் லேகியாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி, ஒரு வெங்கட் பிரபு மூவி பற்றி உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக மாநாடு, மங்கத்தா இருக்கட்டும், அந்த நேரேட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்ஸ், அந்த ஒரு ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இவங்க மெயினாக ஹைலைட்ஸ் அந்த கேமியோவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி, இது மூவியோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக சொல்லுவேன். செகண்ட் வந்து ராஜீவ் மேனன், மோகன் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு, ஆண்டகனிஸ்டோட நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டர் ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் வந்து என்னதான் ஒரு ஹீரோ அண்ட் அவங்களோட சன்னுக்கு கொடுத்த அந்த ஒரு இது கூட ஹைப் கூட வில்லனுக்கு வந்து கொடுக்கல. ஸோ ரொம்பவே மொக்கையாக வந்து அந்த ஒரு வில்லன் இந்த ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை வில்லனுக்கு. ஸோ அது கொஞ்சம் வில்லன் வேற போட்டுருக்கலாம், இல்லாட்டி அவருக்கே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த ரோல் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மூவியோட நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மூவியில் கொஞ்சம் லாஜிக் சீன்ஸ்லாம், ஒரு பைக்கில் ஏரில் போகிற சீன் ஆகட்டும், ஸோ இந்த லாஜிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப இருக்காது, லைட் லாஜிக் சீன்ஸ் கொஞ்சமாக மிஸ் ஆகும். ஸோ இந்த மூவி நெக்ஸ்ட் நெகட்டிவ். அண்ட் டிஏஜிங் டெக்னாலஜி அந்த சின்ன வயசு விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதை தவிர்த்து வந்து ஹீரோயினுக்கு வந்து ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ ஹீரோயின் இருக்காங்களா இல்லைன்னு தெரியல, ஸ்டோரியில் வந்து சும்மா இருக்காங்க.
ஸோ ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்துட்டு ஒரு டீசென்ட் வாட்ச், ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம் உங்கள் நியர்பை தேட்டர்ஸில். ஸோ இந்த மூவிக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5 3.25 கொடுப்பேன். அதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இந்த மூவிக்கு இருக்குது. ஸோ இந்த மூவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஹைலைட்ஸ் அண்ட் கேமியோவில் ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி வந்து வாட்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் உங்கள் தேட்டர்ஸ் நியர்பை தேட்டர்ஸ் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக நீங்கள் போய் வாட்ச் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு ப்ளூபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரு 3 மினிட்ஸ்க்கு. உங்களுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு ப்ளூபர்ஸ் வந்து மிஸ் பண்ணால் பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு என்கிரிட் சீன் மாதிரி வந்து ஒரு சீன் வச்சுருக்காங்க ஆஃப்டர் கிளைமேக்ஸ். ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து என்ன இம்ப்ளை பண்ணுறாங்கன்னு தெரில. பார்ட் 2க்கு வந்து இம்ப்ளை பண்ணுறாங்களா அந்த ட்விஸ்ட்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, மெயின் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது மறக்காமல் அந்த ஒரு ப்ளூபர்ஸ் அண்ட் அந்த ஒரு மெயின் கிரெடிட் சீன் வந்து கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ண வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூவோட நான் உங்களுக்கு என்னோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ எவ்ரிவன், ஹேவ் எ நைஸ் டே, பை.